إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்ப செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபியீங்கள் தபு தாபியீங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் இறுதி மூச்சு வரை யாரெல்லாம் கொள்கை உறுதியோடு குர்ஆனையும் சுன்னாவையும் தங்கள் வாழ்க்கையிலே ஏற்றி சத்தியத்துக்காக வாழ்ந்து சத்தியத்துக்காக மரணிக்கின்றார்களோ அத்தகைய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்று நிலவு வென்றும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான இந்த ஏற்பாட்டிலே வாராந்த குர்ஆன் சுன்னா விளக்க வகுப்பிலே சென்ற வாரம் தந்தையுடைய அர்ப்பணிப்புகள் சம்பந்தமாக பார்வையிட்டு இந்த வாரம் நல்ல ஒரு குழந்தையை உருவாக்குவதில் தாயுடைய அர்ப்பணிப்புகள், தாயுடைய பங்களிப்புகள், ஒரு உம்மாவுடைய அர்ப்பணிப்புகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு சில பதிவுகளை இன்றைய தினம் உங்களோடு கதைக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றேன். சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற விலை மதிக்க முடியாத கோடி 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 என்று அதற்கு மேலென்று ஒன்று இருக்குமென்றால் அதையும் தாண்டி அல்லாஹ்விடத்தில் மிக மதிப்புக்குரிய ஒரு சொத்து என்று சொன்னால் அது நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்ற அந்த குழந்தை பாக்கியம்தான். அதை விலை மதிக்க முடியாத தோழர்களே. அதனுடைய மகிமையை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் அந்த பாக்கியம் அற்று வாழுகின்றவர்களிடத்தில் போய் பேசினால் சில செகண்ட்களில் சில நிமிடங்களில் கண்ணீர் சிந்தி விடுகின்ற காட்சியை நீங்கள் கண்டிருப்பீர்கள். உங்களுடைய உறவுகள், உங்களுடைய பக்கத்து வீட்டார்கள், உங்களுடைய வீட்டுக்குள்ளே சில நேரம் அந்த நிகழ்வுகளினால் செகண்ட் செத்து பிழைக்கின்ற மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள், மறந்துவிடக்கூடாது. யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் இயல்பிலே கொடுக்காமல் இருக்கின்றானோ, மலடி என்ற பெயரோடு வாழுகின்றார்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அருள் பெற்றவர்கள் தான், அந்தஸ்து மிக்கவர்கள் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது நல்ல குழந்தை ஒன்றை உருவாக்குறதில் ஒரு தாயுடைய அர்ப்பணிப்பு. அவள் எப்படியானவளாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்தால் அவள் பெறக்கூடிய லாபம், அவள் பெறக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கும் என்பது சம்பந்தமான சில பதிவுகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது சகோதரர்களே சகோதரிகளே, குழந்தை என்ற ஒன்று உருவாகுவதற்கு முன்னிருந்தே தாய் தந்தையர்கள் பிரார்த்திக்கின்ற தன்மையில் இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், பிள்ளையை தாண்டு கேட்கல, குழந்தையை தாண்டு கேட்கல, யா அல்லாஹ் இறைவா எனக்கு நீ சாலிகான பிள்ளையை தாண்டு கேட்டார்கள். நல்ல அடக்கம், பணிவுள்ள, பேணுதல் மிக்க, பக்குவம் மிக்க, பண்பாடு மிக்க, ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக நிற்கின்ற, தௌஹீதில் நிலைத்து நிற்கின்ற தன்மை கொண்ட ஒரு குழந்தையை எனக்கு தந்துவிடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். ஆக முதலாவது பிரார்த்தனை என்பது மிக முக்கியமானது. பிரார்த்தனையின் வெளிப்பாடாக அல்லாஹ் கொடுப்பது நிச்சயமாக அந்த பெற்றாருடைய அந்த உணர்வுகளுக்கு ஏற்ப குழந்தைகளை அல்லாஹ் வழங்குவதற்கு போனுமானவனாக இருக்கின்றான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த குழந்தையை எந்த உணர்வோடு கேட்டார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கேற்றா போல் அந்த உணர்வுக்கு ஏற்ற ஒரு குழந்தையை கொடுத்தார். உணர்வுகள் மிக முக்கியமானது, துஆ பிரார்த்தனை மிக மிக முக்கியமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனோடு கஅபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்த வேலையை சொன்ன அல்லாஹ் வைத் யர்ஃபு இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாஈலு ரப்பனா தகப்பல் மின்னா. இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேரும் கஅபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்து வேலையை முடித்து விட்டார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா. அவர் எப்படி ஒரு குழந்தையை கேட்டாரு? சாலிகான குழந்தையை தாண்டி கேட்டாரு. பாப்பாவோட சேர்ந்து கஅபத்துல்லாவை கட்டிப்பிடித்ததுக்கு பிறகு இறைவா எங்களிடமிருந்து ஒப்புக்கொள்வாயாக. இது என்ன? ஒரு தந்தையும் உள தூய்மையில் கட்டப்படுகின்றார், பிள்ளையும் உள தூய்மையில் தூய்மையான இஹ்லாஸிலே கட்டப்பட்ட வரலாறை அல் குர்ஆன் சொல்லி காட்டுது. வஜ்னுபனி வபனிய அன் நஅபுதல் அஸ்லாம். இறைவா என்னையும் என்ற மகனையும் என்ற பிள்ளையையும் என்னையும் சிலை வணக்கங்களிலிருந்து தூரமாக்கி விடு, ஒதுக்கி விடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்ததனூடாக இந்த உலகத்துக்கு ஒரு தந்தை தாய் என்பவர்கள் சாலிகான பிரஜையை பிரார்த்தனை ஊடாக கேட்க வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றது. ஈமானிய உறவுகளே, சகோதரர்களே, அதற்கு பிறகு கணவன் மனைவியாக இணைகின்றோம். இது வெறுமனே உணர்வை தீர்த்து கொள்ளுகின்ற ஒரு செயல் மட்டும் கிடையாது. கணவன் மனைவியாக இச்சையை தீர்த்து கொள்வது என்பது வெறுமனே உணர்வை தணிக்கின்ற ஹலாலான முறையில் தன்னுடைய மனோ இச்சையை தீர்க்கின்ற செயலாக மட்டும் கிடையாது. அந்த செகண்ட் இன்னும் ஒன்றை அல்ல ஆரம்பிக்க இருக்கின்றான். இதனால் தான் நபியார்கள் சொல்லுகின்றார்கள், பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான் வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. எத்தனை பேருக்கு பாடம் இருக்கோ இல்லையோ தெரியும். பேரம் பேத்து கண்டு விட்டார்கள், அல்லது திருமணம் முடித்து 2-3 பிள்ளைகள் பெற்றுவிட்டார்கள், இன்னும் குழந்தைகள் பெறுகின்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள். இதை சொன்னா சில பேருக்கு வெக்கம் வேறு. என்ன? நீ உன் மனைவியோடு வீடு கூடுகின்ற நேரம், உன் மனைவியோடு நீ இணைகின்ற நேரம் 2 பேரும் ஓத வேண்டிய துஆ பிஸ்மில்லா, இறைவா உன்னுடைய பெயரை கொண்டு உறவு கொள்கின்றேன். அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான், இறைவா எங்களை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கி விடு. வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. இன்றைக்கு இந்த செகண்ட், அது இரவோ பகலோ, எந்த செகண்ட் குழந்தை என்றொன்றை நீ தரிக்க வைக்கின்றாயோ அந்த குழந்தையிலிருந்தும் எனக்கு நீ தருகின்ற அந்த செல்வத்திலிருந்தும் ஷைத்தானை தூரமாக்கி விடுவாயாக. இப்ப இந்த துஆவினூடாக உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போன அடிச்சு கொண்டு வருவான், ஒத்தனை உருட்டிட்டு பிரட்டிட்டு வருவான், வேற வேற சிக்கல்கள்ல வருவான். ஆனால் ஒரு தந்தை தாயுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஆழ்மன உணர்வு என்ன தெரியுமா? என் குழந்தை துஆவினூடாகத்தான் என் மனைவியின் வயிற்றில் தரித்தான், நிச்சயமாக ஷைத்தானிலே இருந்து அவன் பாதுகாக்கப்படுவான். குறும்பில்லாத குழந்தை குழந்தையாக இருக்க முடியாது. உண்மையில புள்ள என்று சொன்னால் பிரச்சனை இருக்கும், அவன்ல சில செயற்பாடுகள் மோசமாக இருக்கும். அவன் பருவ வயதுக்கு வருகின்ற நேரம் மாற்றத்தை நோக்கி வந்து விடுவான். ஏன் தெரியுமா? துஆ பிரார்த்தனை ஊடாக நின்ற குழந்தை என்ற பதவி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது. ஈமான் உறவுகளே, பாடமாக்குற பெரிய விஷயம் அல்ல. நெட்ல தட்டினா கூட துஆ வந்து நிற்குது, இல்லைன்னா வெக்கப்படுறதுக்கு கொண்டு போய் கேட்டு பாடமாக்குவோம். இது 2 பேரும் ஓதுவதனூடாகத்தான் குழந்தை தரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. தரித்தால் ஒரு நாளும் ஷைத்தான் அந்த குழந்தையிடம் வரமாட்டான். சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் சாந்தமான மார்க்கம். குழந்தை வளர்ப்பில் தாயின் அர்ப்பணிப்புன்றதுக்கு முன்னாலே குழந்தை உருவாக்கத்தில் தாய் தந்தையர்கள் செய்ய வேண்டிய பணிகளை மறந்துவிட்டோம். குழந்தை என்ற உருவாக்கிறதுல அது பிறந்ததுக்கு பிறகு, பிறப்பதற்கு முன்னே குழந்தை வயிற்றுக்கு வந்தது முதல் அந்த குழந்தையின் கற்பனையில் இருக்க வேண்டும். ஒரு உம்மா ஒரு வாப்பா அடிக்கடி அடிக்கடி நல்ல விடயங்கள் பேசுவது, அல் குர்ஆனோடு நெருங்குவது, குர்ஆனை அதிகம் ஓதுவது, ஸலவாத்துக்கள் நபி மீது சொல்லுவது, நல்ல விடயங்களை கேட்பது, இப்படியான விடயங்களில் தன்னை முழுமையாக முடியுமானவரை அர்ப்பணிக்க வேண்டும். நவீன விஞ்ஞானம் சொல்லுகின்றது, குர்ஆன் சொன்னால சொல்லல, நவீன விஞ்ஞானம் சொல்லுது. வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற குழந்தை சில விடயங்களை உணர்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. தாய் இப்ப கவலையோடு இருக்கின்றாள்,
சந்தோஷத்தோடு இருக்கின்றாள் என்பவைகளை கூட உணர்கின்ற நிலைமையில் குழந்தைகள் இருப்பதாக நவீன விஞ்ஞானம் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். சகோதரர்களே, சகோதரிகளே, 750 கோடி உலக மக்கள் தொகையில 1,75,00,000 யூதர்கள், 1,75,00,000 யூதர்கள், இதுல 75,00,000 பலஸ்தீன பூமியில இருக்கின்றார்கள். மொத்தம் 750 கோடி உலக மக்கள்ல 1,75,00,000 யூதர்கள். 90% நோபல் பரிசு பெற்றவர்கள் யார் தெரியுமா? அந்த யூதர்கள் தான். உலகமே அந்த யகூதி யூதர்களோட கையில தான் நிக்குது, அவங்களோட கையில தான் அடக்கி இருக்குது. 750 மொத்த உலக கோடி மக்கள்ல 750 கோடி உலக மக்கள்ல வெறும் 1.5 கோடி. என்ன சாதனை! விஞ்ஞானம் ஆய்வுகள் என்ன சொல்லுது? அவர்கள் கருவுக்கு குழந்தை வந்தது முதல் மிகப்பெரிய அளவில் அவர்கள் சிந்திக்கின்றார்கள், முயற்சிகள் மேற்கொள்கின்றார்கள், மிகப்பெரிய அளவில் தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள், சக்தி உள்ள தேக புஷ்டி உள்ள உணவுகளை தேடி உண்டுகின்றார்கள், மூளைக்கு வேலை தரக்கூடிய மெட்ஸ் போன்ற கணித பாடங்கள் போன்றவைகளை செய்கின்றார்கள். இது என்ன? ஒரு ஆய்வு கட்டுரை உங்கள்கிட்ட சொல்றேன். சகோதரர்களே, இது சில முரண்பாடுகள் இருக்குது, அது வேற. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், குழந்தை என்ற ஒன்று வயிற்றில் தரிக்கின்ற நேரம் ஒவ்வொரு தாயுடைய உணர்வுகள், என் வயிற்றில் ஒரு மகன் வளர்கிறான், என் வயிற்றில் ஒரு மகள் வளர்கிறாள், இவள் மார்க்கத்தோடு வர வேண்டும் என்ற உணர்வு இரத்தத்தோடு ஓடி போகின்ற உணர்வாக இருக்க வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய வயிற்றுக்கு எடுக்கின்றார். ஹன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய வயிற்றுக்கு எடுக்கின்றார். வயிற்றுக்கு எடுத்த நேரம் என்ன செய்தார் தெரியுமா? இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா ஃபதகப்பல் மின்னி. ஒரு உம்மா குழந்தை ஒன்றை உருவாக்குகின்ற விடயத்தில் தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த தாயுடைய வயிற்றுக்கு வருகின்றாரோ அந்த தாய் கேட்கின்ற பிரார்த்தனை, ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா ஃபதகப்பல் மின்னி. என் வயிற்றில் வளர்கின்ற இந்த மழலையை, இந்த செல்வத்தை உனக்காக நான் நேர்ச்சை வைக்கின்றேன். என்ன நேர்ச்சை? அவன் நினைக்கிறாய், என் வயிற்றில் ஒரு ஆம்பளை புள்ள வளர்றான். ஆம்பளை புள்ள வளரல, ஒரு ஆண் குழந்தை வளர்கிறான். இப்ப சிலாக்கள் முகத்தை பார்த்து சொல்லுவாங்க, வயிற்றை பார்த்து சொல்லுவாங்க, அல்லது அவங்களோட சுபாவங்களை பார்த்து உனக்கண்டா பொம்பளை பிள்ளைன்னுவாங்க, உனக்கண்டா ஆம்பளை பிள்ளைன்னுவாங்க. அங்க அட்வான்ஸா சில நேரம் பிடிச்சி பார்த்து சொல்ல நிகழ்வுகள் ஏதோ ஒன்று இருந்திருக்கும். எப்படியோ கெஸ் பண்றா, எனக்கு ஆம்பளை பிள்ளை. யா அல்லாஹ், என் வகுத்தில் ஒரு மாணிக்கம் வளருது. மஸ்ஜிதுல் அக்ஸா ஜெருசலம் பூமியில, பலஸ்தீன பூமியில இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக என் பிள்ளையை நான் நேர்ச்சை வைக்கிறேன். கூட்டோனும் பெருக்கோனும் துடைக்கோனும் கழுவோனும் துப்புரவாக்கோனும் வாங்கு சொல்லோனும் தொழுவிக்கோனும், அதுக்கு என் வயிற்றில் வளர்கின்ற மகனை நான் உருவாக்குகிறேன் என்று நேர்ச்சை வைத்தார். நீயே ஃபதகப்பல் மின்னி, நீயே ஒப்புக்கொள் என்று கேட்டார். ஃபலம்மா வதஅத்ஹா, குழந்தையை பெற்றுட்டார். சுப்ஹானல்லாஹ், எங்கிருந்து தயார்? குழந்தையை பெற்றுவிட்டார். குழந்தையை பெற்று கையில் எடுத்தவுடன், யா அல்லாஹ், ஆம்பளை பிள்ளையா நான் பெறலையே, பொம்பளை பிள்ளையா பெத்துட்டேனே, வலைஸ தக்கரு கல்லுன்சா. அவ தடமாத்தத்தில் சொல்றா, எப்படி ஆம்பளை பிள்ளையத்தான் எதிர்பார்த்தா, ஆனால் கிடைத்தது பெண் பிள்ளை. இப்ப சொன்னா என்ன தெரியுமா? வைன்னி உஇதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இறைவா, இவளையும், எவள் இந்த மரியம், என் வயிற்றில் பிறந்த மகள் மரியத்தையும் அவளுடைய பரம்பராவையும், சுப்ஹானல்லாஹ், ஒரு உம்மம்மா, ஒரு உம்மம்மாட துஆ என்ன சொல்றா? இறைவா, ஏண்ட வயிற்றுல இன்றைக்கு கிடைச்ச ஏண்ட மகள், ஏண்ட மகள்ட 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 உலகம் அழியும் காலம் வரைக்கும் வரப்போகிற ஜெனரேஷன்கள், அந்த எல்லா ஜெனரேஷன்களையும் பரம்பராவைகளையும் துர்ரியதஹா, நான் விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலே இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் சொன்னதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எங்கிருந்து தயார்? குழந்தை வளர்ப்பு என்பது தோழர்களே, அது அல்லாஹ் தருகின்ற அருட்கண் பார்வை. குழந்தை பாக்கிய மற்றவர்கள், நீங்களும் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள் மறந்து விடாதீர்கள். உலகத்தை பற்றி பேசுகின்ற அல்லாஹ், குழந்தையை பற்றி பேசுகின்ற ரப்புல் ஆலமீன், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியுடைய அரசாட்சி அவனுக்குரியது. யஹபு லிமன் யஷா இனாஸா, அவன் நாடுகின்றவர்களுக்கு பெண் குழந்தையாகவே கொடுக்கின்றான்.
அவன் நாடுகின்றவருக்கு ஆண் குழந்தையாகவே கொடுக்கின்றான். நாடுகின்றவருக்கு ஆணையும் பெண்ணை மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுக்கின்றான். அவன் நாடுகின்றவர்களை மலடன் மலடி குழந்தை பாக்கியம் அற்றவன் அற்றவள் என்று ஆக்கி விடுகின்றான். உலகத்தின் எந்த தொங்கலை தாண்டினாலும், என்ன பெரிய வைத்தியரிடத்தில் போனாலும், என்ன சிகிச்சை செய்தாலும் உனக்கு இல்லை என்று 4வது வர்க்கத்தை அல்லாஹ் மாற்றி விடுகின்றான். ஷிர்கில் போக வேண்டாம், மோசமான பாவமான காரியத்தில் போக வேண்டாம். ஹலாலான முயற்சியின் பேரில் முயற்சி செய்து குழந்தை பாக்கியம் இல்லை என்றால், வைத்தியரிடத்தில் மருந்து கொடுத்தும் பாக்கியம் இல்லை என்றால், ஜியாரத்தி தாயத்தி தகடி இஸ்மஸ்மா என்று ஈமானை பருகுடுக்கின்ற காரியங்களில் இல்லாமல் தந்தால் எடுப்போம், இல்லை தாத்தர புள்ளை ஏண்ட புள்ள மாதிரி நினைச்சு வளர்க்கிறேன், தங்கச்சின புள்ளை ஏண்ட புள்ள மாதிரி நினைச்சு வளர்க்கிறேன், அதுவும் மிகப்பெரிய நன்மை என்ற உணர்வோடு செயற்பட வேண்டும். அல்லாஹ் சொல்றான், 1 பொம்பளை பிள்ளையே பெறவள், 2 ஆம்பளை பிள்ளையே பெறக்கூடியவன், 3 ஆணையை பெண்ணை மிஸ் பண்ணி பெறக்கூடியவர்கள், 4 ஒன்றுமே இல்லா போகக்கூடியவர்கள். இதுல நீங்கள் நானும் யார்? பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் பிள்ளைதான், ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பிள்ளைதான், 2ம் கலந்து கிடைச்சாலும் பிள்ளைதான். இப்ப இந்த செல்வங்களை என் கண் மறைவுக்கு பின்னால் இவனை நான் எப்படி உருவாக்கப் போகிறேன்? அந்த உருவாக்கத்துக்கு பாப்பட பங்களிப்பு போன கிழமை பார்த்தீங்க, உம்மோட பங்களிப்புகள் எப்படி இருந்தது, இருக்க வேண்டும், எப்படி இருக்கின்றது. இன்றைக்கு இது முடிக்க கிடைக்காது, தொடரை பிந்தி பார்க்கலாம். உறவுகளே, ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, முதலாவது நினைக்க வேண்டும் என்ன தெரியுமா? முதலாவது எனக்கு உங்களுக்கு இருக்கின்ற கொடை கிஃப்ட், நானும் நீங்களும் அண்டி வாழுகின்ற பெற்றெடுத்திருக்கின்ற நாங்கள் வளர்க்கின்ற பிள்ளைகள். இது அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய அருக்கொடை, விலை மதிக்க முடியாத அருக்கொடை. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, இந்த பாக்கியம் பெற்றுவிட்டோம் என்றால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. இது ஒரு பாட்டு, சின்ன பிள்ளையில மதரசாக்கு போறதுக்கு முன்னுக்கு வந்த பாட்டு. நான் மதரசாக்கு போற காலத்திலாம் கேட்டுக்கிறேன், எந்த குழந்தை நல்ல குழந்தை, இதான ஒரு பாட்டு போகும். சகோதரர்களே, எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் மண்ணுக்கு வரப்போக்கல. அந்த பிள்ளை நல்லது கெட்டதாகிறது உம்மட வளப்புள்ள பாடல் வரி சொல்லுது. இங்கிட்டு வாங்க, குல்லு மௌலூதின் யூலது அல் ஃபித்ரா. சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ், ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ராவோடு பிறக்கின்றது, இயல்பு தன்மையோடு பிறக்கின்றது, சத்தியத்தை ஏற்கின்ற சுபாவத்தோடு பிறக்கின்றது, நல்ல பல அருங்குணங்களோடு பிறக்கின்றது. அபவாஹு, அந்த குழந்தையோட உம்மா வாப்பா தான் யுஹவ்விதானி, அந்த பிள்ளை யஹூதியாக, யுனஸ்ரானி அதாவது நஸ்ரானியாக, யூத கிறிஸ்தவ மஜூத் நெருப்பு வணங்கியாக மாற்றுகின்றவர்கள் உம்மாவும் பாப்பாவும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். களவு தெரியா, பொய் தெரியா, ஏமாற்று தெரியா, நயவஞ்சகம் தெரியா, கபடம் தெரியா, கெட்ட வார்த்தை தெரியா, எதுவுமே தெரியா, ஃபித்ரா, எதை சொன்னாலும் உள்வாங்குகின்ற நிலைமையில தான் பிறக்குது. நிறைய சில நேசரிகள் முண்டசரிகள் என்ன நியாயமான துஆக்களை நேசரில பாடமாக்குது. வழிகாட்டல். நிறைய பிஞ்சுகள் வாட்ஸ்அப்ல அதிசயமா பார்க்கிறோமே, 5 வயசுல குர்ஆன முடிக்கிற புள்ள வேண்டுமா? பொய்யல்ல உண்மையான நிகழ்வுகள். 6 வயதில் அல் குர்ஆனை மனனம் செய்து முடிக்கின்ற குழந்தைகள், பிஞ்சுகள், பரிசுகள் பெறுகின்ற காட்சிகள். இது என்ன? குழந்தை என்று வருகின்ற நேரம் எந்த குழந்தைகள் நல்லா தான் பிறக்குது. மோசமா பேத்துட்டான் என்று சொன்னால் மோசமா போகல, மோசமாக்கிட்டோம். ஆக்கியது யார் என்றால் உம்மா வாப்பா தான் ஆக்கினார்கள். ஹதீஸ் சொல்லுது. சகோதரர்களே, கள்ளம், கபடம், போட்டி, பொறாமை, வஞ்சகம், குரோதம், காழ்ப்புணர்ச்சி, நான் அண்ணி, பெருமை, இது ஒன்றுமே இல்லை. இதை ஊட்டுவது யார்? ஒரு 2 உதாரணங்கள் சொல்றேன் பாருங்க. நிறைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு பாப்பட குடும்பத்தை அறிமுகப்படுத்துறது கிடையாது. யாரு செய்யற வேலை? பக்கத்து வீட்டாக்கள் வந்து செய்யறாங்களா? நிறைய குடும்பங்கள்ல மனைவிட குடும்பத்தோடு அண்டுகின்ற உம்மட தங்கச்சி, சாச்சி, பெரியம்மா, மாமா, இவங்களோடு இருக்கிற அந்த உறவு யாரோட இல்ல?
இங்கிட்டு பெரியப்பா சாச்சா, அங்கிட்டு போனா வாப்பட தங்கச்சி மாமி, வாப்பட தாத்தா மாமி, இவங்களோட இல்லை. இதை செஞ்சது யாரு? இதை ஏற்படுத்தியது யாரு? இதை ஏற்படுத்தினது யாருண்டா மனைவிண்டு வந்திருக்கிறவள் தான் அதை ஏற்படுத்துறாள். அவள் தான் குழந்தைக்கு உம்மா. இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. பாப்பம்மாவும் உம்மம்மாவும் ஒரு நாளும் ஈக்குவலா பேச்சு பார்க்கிற வீதம் குறைவு. பாப்பம்மா யாரு, உம்மம்மா யாரு, ரெண்டு பேரும் வலது இடது கண் போல. அப்படிதான் உணர்த்தப்படணும். உணர்த்தப்படுவது கிடையாது. உணர்த்தப்படுவது எப்படி தெரியுமா? உம்மம்மா. உம்மம்மாண்டா உம்மாவோட டப்பா தான் பிள்ளைய பார்க்குது. பாப்பம்மான்னு சொன்னா அது கிளவி, அது கொண்டு தெரியா, அது அப்பா, ஏன்னா அந்த அப்பா கொண்டு தெரியா. என்ன நடக்குதுண்டா உம்மம்மா உம்மட பக்கம் தூக்கப்படுது, பாப்பட பக்கம் தட்டப்படுது. எந்த அளவுக்கு தெரியுமா? கண்ணீர் விட வேண்டிய சில நிகழ்வுகள். குடல்வாய் உறவு. திருமணம் முடிச்சு வார மனைவி குடல்வாய் அல்ல. அர்ரஹம். அர்ரஹம்ன்றது யாரு? அல் முஅல்லகத்துன் பில் அர்ஷ். அதாவது அரிசோட தொங்கிய உறவு யாரு தெரியுமா? பாப்பட உம்மட குடல்வாய் உறவுன்னு சொல்ற உறவு. பாப்பட தம்பி, பாப்பட நானா, உம்மட தம்பி, உம்மட தங்கச்சி, உம்மட தாத்தா, இவங்க எல்லாம் குடும்ப உறவுகள்ல சேர்றவங்க. ஆனால் சமூகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய அநியாயம் என்ன தெரியுமா? கள்ளங்கபடம், போட்டி, பொறாமை, வஞ்சகம், குரோதம், கல்லஞ்சம், இருமாப்பு, கர்வம் ஒன்றுமே இல்லாத தங்கமான அந்த பிஞ்சு மனசுல சிறுசிலே விதைக்கிறது யார் தெரியுமா? மனைவின்றவள், மருமகள் என்றவள். எதை விதைக்கிறார் தெரியுமா? பெரும்பாலும் நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன், கண்ணீர் விட்டு அழுகின்ற பலரை பார்த்திருக்கிறேன். என்ன? ஏண்ட குடும்பத்தோட தூரமாக்கிட்டாள், அவளோட குடும்பத்தோட நெருக்கிட்டாள். எந்த அளவுக்கு போய் தெரியுமா? கல்யாணத்துக்கு போய், வலிமாக்கு போய், வலிமா ஹோல்ல எல்லாரும் சேர்ந்திருக்கிற நேரம் தர தர தரன்னு ஒரு குமரி பிள்ளை இழுத்து கொண்டு வந்து மகளை கூப்பிட்டு, இவள் யார் தெரியுமா? மகள் தெரியும்மா. அல்லா தூரம் இல்லை தங்கம், இது யாரு தெரியுமா? உங்களோட வாப்பட மூத்த தாத்தட கடைசி மகள். எனக்கு இவ்வளவு பெரிய மைனி இருக்கிறாம்மா. இதுதான் உறவு ஏற்படுத்தியது. அதை விடுங்க. குழந்தைகள மனதில் எதையெல்லாம் விதைக்கிறோம்? ஒரு தாயிட பங்களிப்பு மிக முக்கியமானது. தாயுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. கழகம் போய் படிச்சுட்டு வந்து கண்ணீர் விட்டு அழுகுறான். என்ன ஷேக், உங்களை கொஞ்சம் சந்திக்கணும், வா பாப்பா, என்ன செய்ய, வா பேசுவோம். உட்கார்ந்தா இல்லை, வல்லாஹில் அலி வல்லாட மஸ்ஜித்ல. என்ன பிரச்சனை மகன்? என்ன? இல்லை ஷேக், எனக்கும் எங்களோட மாமி வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அறிஞ்ச வகையில் அவங்க நல்ல மனுஷர். சிறுசில இருந்தே எங்களுக்கு வெறுப்பூட்டி 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 அந்த வாசப்படி மண்ணை நாங்கள் மிதிக்கிறல்ல. நான் படிக்கிறேன், குடும்பம் பற்றி ஹதீஸ் எல்லாம் படிச்சுட்டு நான் என்ன செய்ய? எனக்கு கொஞ்சம் செல்ல மாட்டீங்களா? என்ன தலையை கொஞ்சம் கழுவிட மாட்டீங்களா? எனக்கு இருசவனோ மார்க்கம் என்ன சொல்லிக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டு வாரான். யாரு? மார்க்கத்தை படித்த ஒரு அறிஞர், ஒரு மௌலவி. ஏன் இது? பிஞ்சு வயசுல ஊட்டப்பட்ட நஞ்சு கருத்துக்களால் குடும்பங்கள் கூட சிதறி போகின்ற அளவுக்கு ஆக்கிய பெருமை பல பெண்களை சாருது, உம்மமார சாருது. ஸ்போர்ட் மீட் நடக்குது, எல்லாரும் சேர்ந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட் மீட் நடக்குது. சுப்ஹானல்லாஹ். அந்த அல்லாஹ் குர்ஆன் சொல்றது பாருங்க, வல் பலது தய்யிப் யக்ருஜு நபாதஹு பீதின் ரப்பி. நல்ல பூமி அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நல்ல தானியங்களை, விதைகளை வெளிப்படுத்துகின்றது. வல்லதி ஹபஸ், எந்த பூமி கெட்டு போச்சோ லா யக்ருஜு இல்லா நகிதா, அது வெளியாக்குறதெல்லாம் தரமற்றதாகத்தான் இருக்கும். என்ன? நல்ல உம்மா, நல்ல வாப்பா, நல்ல குடும்பம், நல்ல சூழல் கொடுக்கிற அவுட்புட் தங்கத்தை விட பெருமதியா இருக்கும். ஏ தெரியுமா? அவுட்புட் கொடுக்கிற அந்த தங்க மனைவி, தங்க கணவர் புரிந்துணர்வு உள்ளவர்கள், சிறந்தவர்கள், அவங்கள்ட்ட இருந்து வெளியாகிற ப்ரொடக்ஷன் தரமானதாகத்தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு ஸ்போர்ட் மீட் நடக்குது தோழர்களே. இப்ப உங்களோட புள்ள இன்னும் 4 பேர் ஓட ஆரம்பிக்கிறாங்க. நேசரி ஃபர்ஸ்ட் இயர் ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் கரகோஷம், வாங்க 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 தட்டி தட்டி கூப்பிடுறாங்க. புள்ள ஓடி 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 வருது. கயிற்றுக்கு கிட்ட வர உங்களோட புள்ள தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வருது, லீட் பண்ணி கொண்டு வருது. செகண்ட் அவனோட வந்தவன் தவறி தடுக்கி கீழே விழுந்துட்டான். உங்களோட புள்ள டக்குண்டு நின்று விழுந்த புள்ளைய தூக்கி காலை தட்டி தொடச்சி கிரவுண்ட் அவுட் 2 பேரும் கையை பிடிச்சு கொண்டு அப்படியே வெளியில வராங்க.
மூணாவது வந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் ஆகுது, நாலாவது வந்த பிள்ளை செகண்ட் ஆகுது. இதை உங்களோட வியூஸ் எப்படி இருக்கு? இதை நீங்க எப்படி பார்ப்பீங்க? பாப்பாவா இருக்கட்டும் உம்மாவா இருக்கட்டும் எப்படி நோக்குவீங்க? மனைவியின் ரீதியில் உம்மாண்ட ரீதியில் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓடி வந்து புள்ளைய தூக்கி எடுத்து உங்களோட புள்ள புள்ளல்ல, உங்களோட புள்ள விழல, உங்களோட புள்ள ஃபர்ஸ்ட் வரணும். செகண்ட்ல என்ன ஃபர்ஸ்டும் இல்ல செகண்டும் இல்ல ஒன்றும் இல்ல, விழுந்தவனை தூக்கி கொண்டு கையை தோல்ல போட்டுக்கொண்டு ரெண்டு வெளியில வராங்க. இப்ப பிள்ளைக்கு சொல்ல போற அட்வைஸ் எதா இருக்கும்? என் ராஜா தங்கம் நல்லா இருக்கணும் பாப்பா, நல்ல பழக்கம் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுவோமா? பாப்பா மாதிரியே வந்திருக்கிறாய் வாப்பா, உன்ட பாப்பாவும் இப்படித்தாண்டா, நீயும் அதே மாதிரி தான் தப்பாம பிறந்திக்கிற, அப்படிக்கு தப்பாம பிறந்திக்கிறாய். அடே தலையை கொஞ்சம் பாவிக்கணும் ராஜா. எவன் விழுந்தா எங்களுக்கு என்னடா? அவன் கால் உடஞ்சா என்ன, ரத்தம் போனா என்ன, வேண்டிய நக்கட்டுமே அநியாயமே தங்கம். இப்ப அந்த கோல்ட் மெடலை வாங்குறது, இப்ப அந்த சர்டிபிகேட்டை வாங்குறது உங்களோட டேட்டாபேஸிலே வாங்கி இருக்கணும். நீங்க என்ன வேலை செஞ்ச தங்கம்? இப்படி இருக்கப்படாவாப்பா. நாங்க சில விஷயங்களை செல்ஃபிஸ்டா இருக்கணும், எங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கணும். இதெல்லாம் இப்படி இருந்தா வாழ்க்கையில முன்னுக்கு வரையலாம். சொல்லிக் கொடுத்தது யாரு? பதித்தது யாரு? இந்த உணர்வை ஊட்டியது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு புனிதமான ஒரு வரலாறு. உலகத்தில் எந்த பொம்பளையும் செய்யாத வேலை ஒரு பொம்பளை செஞ்சா. கணவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு கட்டாந்தரை பூமி, பாலை நிலமண், மனித செஞ்சாலம் இல்லாத கல்லு கொடையில கொடை வைத்து விடுறார். விட்டுட்டு திரும்புறார். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கட்டுப்படுத்தன்மையோட உச்சகட்டம். ஐன ததுஹப் வதத்ருகுனா ஃபீ ஹாதல் வாதி லைஸ ஃபீஹி இன்சும் வலா ஷை. எங்கப்பா போறீங்க? இந்த பள்ளத்தாக்கு விட்டுட்டு போறீங்களே, மனிதர்கள் இல்ல, நீர்நிலை இல்ல, ஒன்றுமே இல்ல, விட்டுட்டு போறீங்களே. அவருக்கு பொங்கி வருது ஆத்திரம், அடக்க முடியல. மூன்றாவது தடவை அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ் சொன்னான், தலையாற்றினாராம். இதன் லையுதையா, போங்க தைரியமா போங்க, ஒரு நாளும் கைவிட மாட்டான். அந்த ஈமானிய சுடரிட பிரகாசம் அவர் வயிற்றில் ஈண்ட அந்த முத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுதான் வல்லதி வலது தய்யப் யக்ருஜு நபாத்தஹு பிஇذن ரப்பி. நல்ல பூமி நல்ல கனியை தரும். வல்லதி ஹபஸ் லா யக்ருஜு இல்லா நகிதா. என்ன மோசமான பூமி தாரது மோசம்தான். நல்ல மனைவி அல்லாஹ் கொடுக்கின்றார்கள், நல்ல உம்மா அல்லாஹ் கொடுக்கிற சொத்து, விலை மறிக்க முடியாத செல்வம், பிரச்சனை வராத கணவன் மனை வாழ்க்கை இல்ல, வரும் வரதான் வாழ்க்கை. ஆனால் எமக்கென்றிருக்கின்ற செல்வங்கள் முக்கியமானது. உருவாக்குகின்ற மகத்தான பொறுப்பு உம்மட கையில் இருக்கு. பாப்பா 24 மணி நேரம் புள்ளகளோடு இருக்கிறவர் அல்ல. தந்தை 24 ஹவர்ஸ் புள்ளகளோடு இருக்கிறவர் அல்ல. மார்னிங்ல வருவாரு, மார்னிங்ல போவார். அதுதான் பாப்பா வர்க்கம். 12 மணிக்கு வருவாரு, 6 மணிக்கு பேத்திடுவார். மார்னிங் பேத்திடுவார். ஆனால் 24 மணி நேரம் இருக்க போற அந்த சொத்து உம்மா. சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில இடைவெளிகளுக்கு பின்னால் 2 தடவை போய் பலம்மா பலக மஅஹு ஸை, ஓடி ஆடி திரிகின்ற பருவத்தில் பிள்ளையை போய் வாபஸ் சந்தித்தார். அதெல்லாம் இல்ல பாயிண்ட். ஒரு உம்மட தர்பியத், ஒரு உம்மட பக்குவம், பண்பாடு, வளர்த்த முறை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாராரு, பிள்ளைய நீண்ட இடைவெளிக்கு போற சந்திக்கிறாரு. எடுத்து தூக்கி உச்சி மோந்து அணைச்சி சோமாய்க்கிறப்பா எப்படி எல்லாம் கேட்கணும் தானே. குழந்தையை தூக்கி கேட்ட முதலாவது வார்த்தை என்ன? யா புனை இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. என்ற தங்கம், என்ற ராஜா, என்ற சொத்து, என்ற செல்வம், எங்கட பாச செல்வம் உசிர் வேண்டுவோம். என்ன என்ற தங்கம், நான் உன்னை அறுக்க கனவு கண்டேன்டா, உன்னை அறுத்து கொடுக்க கனவு கண்டேன், நீ என்ன நினைக்கிறாய்? எந்த புள்ள சொல்லும்? அதுதான் நல்ல பூமி விளைக்கின்ற சொத்து சிறந்த சொத்தாக இருக்கும். கெட்ட பூமி கொடுக்கின்ற அறுவடை மோசமாக இருக்கும். நல்ல பூமி கொடுத்த அறுவடை என்ன தெரியுமா? அந்த நல்ல பூமி உம்மா. அந்த உம்மா கொடுத்த பயிற்சியோட உச்சகட்டம், வாப்பா அபி உம்மட்ட கொஞ்சம் கேட்டுட்டு வரவா, நாங்க 3 பேரும் சேர்ந்து ஐடியா பண்ணுவோமா, கொஞ்சம் விசாரிப்போமா. அடே ஒன்னு அறுக்க போறேன்டா, கழுத்த வட்ட போறேன். சற்றம் செகண்ட் தாமதிக்கல்ல. யா அபதி ஃபல் மா துமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் சாபிரீன். என்ன தங்க வாப்பா, யா அபதி என்ன தங்க வாப்பா, உங்களுக்கு எது ஏவப்பட்டுச்சோ அதை நீங்க செய்யுங்க.
உங்களோட புள்ள இவன் பொறுமையாளர்கள் ஒருவராக இருக்க காண்பீர். இதெல்லாம் இல்ல பாயிண்ட். அந்த வார்த்தையை வர வைத்தது அல்லாஹ்வுடைய அருளுக்கு பிறகு பண்பாடு மிக்க தாயுடைய பக்குவமான நடத்தை என்பதை மறந்துவிடக்கூடாது. உம்மட பங்களிப்பு. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்த நபிமார்கள் முக்கியமான ஒருவர். இந்த நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரமாண்டமான கப்பலை கட்டி மனிதர்கள் மிருகங்கள் எல்லாத்தையும் ஏற்றிட்டார். நபிக்கு தெரியும் இப்ப என்ன நடக்க போறே தெரியும். மகனே மிகப்பெரிய சுனாமி ஒன்று வரப்போகுதுன்றதே தெரியும். தங்கம் யாபுனை என்ற தங்கம் இருக்கமான வாடா வாடா ஓடி வாடா வந்தேறிடா கப்பல்ல என்றார். யாபுனை என்ற தங்கம் வந்துடு ராஜா வந்து கப்பல்ல ஏறு. அறப்படிக்கிறான். ஏன் அறப்படிக்கிறான் தெரியுமா? அந்த பூமி கொடுத்த வெளியாக்கி அவுட்புட் மோசம். அவுட்புட் பண்ண வேண்டிய அந்த உம்மான்றவ மோசம். என்ன சொன்னான்? வாப்பா சாவி இலா ஜபலன் யஸ்முனி மினல் மா. நான் இப்ப மலை உச்சிக்கு ஏற போறேன். மலை உச்சியில நான் ஏறி நல்ல வேகமா ஏறுவானாம். நான் மலை உச்சியில ஏறி நான் இப்ப என்ன காத்துக்கொள்வேன். மகனே லா ஆசிமல் யௌமின் இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையிலிருந்து பாதுகாப்பு பெற யாருமே இல்லை. இந்த கப்பலுக்குள்ள ஏறினங்களை தவிர வந்துடு. வாப்பா நான் மேலே ஏறுவேன். நூகலை சார் கண் முன்னுக்கே மகன் அடிபட்டு கொண்டு போறான். வரலாறு நின்று போகுது. குர்ஆன்ல பார்க்கலாம். சூரா கஸஸ்ல பாருங்க. இதுல என்ன பாயிண்ட்? அங்க அறுக்க போறேன் என்றதோட அருங்க என்று சொன்னது தாயுடைய வழிகாட்டல். முஃபஸ்ஸிரீன்கள் நிதானித்து சொல்லுகின்ற செய்தி. இங்க என்ன? நான் ஏறி மலைக்கு மேலே ஏறுவேன் என்று சொன்னது யாரு? அதுவும் ஒரு தாயுடைய பாசறை. முதல் மடி என்ன? முதலாவது பள்ளிக்கூடம் எது? முதலாவது கேம்பஸ் எது? முதலாவது பள்ளிக்கூடம் தாய் மடின்றது மட்டும் மறக்கப்படாது. எந்த தாய்மடி முதலாவது பள்ளிக்கூடம் சிறப்பாக இருக்குமோ அங்கிருந்து உருவாகின்றவைகள் தங்கத்தை விட மாணிக்கத்தை விட வைடூரியங்கள் மரகதங்களை விட பெருமதியானதாக இருக்கும். இந்த பூமியில மின்னிக்கொண்டு இளங்கிக் கொண்டிருக்கும். மறக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பாள்வாங்க. மனைவிக்கல்ல அது. அது யாரு? அது நிச்சயமா உம்மா. ஒவ்வொரு உம்மாவும் பொம்பளை. அந்த பெண் அவளுக்கு பிறந்த பிள்ளையிட வெற்றி வளர்ச்சி நிச்சயமா உம்மட வளர்ச்சியில தான் இருக்கு. உம்மட பண்புல தான் இருக்குது. மனைவி மாறையும் அது குறிப்பிடும். உறவுகளே, சகோதரர்களே, நாம் வாழுகின்ற காலம், நாம் வாழுகின்ற சூழல், எங்கட பொறுப்பு, ஒவ்வொரு தாயுடையும் பொறுப்பு என்ன தெரியுமா? தின்ன கொடுக்கிறது, உடுக்க கொடுக்கிறது, உறையுள் கொடுக்கிறது, நகநட்டு போடுறது, பயணங்கள் கூட்டி கொண்டு போறது, மகள் நினைச்சா ட்ரிப் கூட்டி கொண்டு போறது, பாவம் புள்ள கேட்கிறெல்லாம் வாங்கி கொடுக்கிறது. இதுதான் ஒரு தாயுடைய உணர்வோண்டு நினைத்து வாழுகின்ற காலம் இந்த காலம். தின்ன கொடுக்கணும், உடுக்க கொடுக்கணும், மாற்று கருத்து இல்லை. இது யார் செய்கிறாங்க தெரியுமா? உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தமிழ் குடும்பம் இருக்கு. உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் இருக்கு. அவங்களும் இதை ரெகுலராக செஞ்சு கொண்டு தான் நிற்கிறாங்க. தின்ன கொடுங்க, உடுக்க கொடுங்க, உறையூர் கொடுங்க, பயணம் கூட்டிக்கிட்டு போங்க, நகநட்டு போடுங்க. இதை யாரும் செய்யலாம், யாருக்கும் செய்யலாம். எல்லாரும் செய்யத்தான் வேணும், கட்டாயம் செய்யணும். அது மட்டும்தான் பொறுப்பல்ல. அதை எல்லாரும் செய்ய வேண்டியது மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி உண்ண உறங்க உடுக்க கொடுப்பது மட்டுமல்ல, ஒரு தாயுடைய பொறுப்பு என்னாலும் இலக்கை நோக்கி வீறு நடை போடுகின்ற ஒரு மகனை ஒரு மகளை உருவாக்கலாம் என்று நினைக்கின்ற தாய்மார்கள் குறைந்த காலம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் வயிற்றில் சுமந்து கேட்ட பிரார்த்தனை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஏண்ட புள்ளை நேர்ச்சி வைக்கிறேன் என்று கேட்ட அந்த வாய்ப்பு கிடைக்கல. இந்த உலகத்துக்கே அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்தில் மிகப்பெரிய அதிசயங்களை நடத்தி காட்டிய மிகப்பெரிய சிறந்த கண்ணியமான ஈசா நபியை இந்த உலகத்துக்கு தருவதற்கு ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்த வயிறு அது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எங்க போகுது துஆ? ஒரு உம்மா தண்ட வயிற்றில் சுமந்து கேட்ட துவாட விளைவு தன் பேரப்பிள்ளைய வாரத்துக்கு தன்னுடைய வயிற்றில் உதித்த மகளில் அவள் வயிற்றை அல்லாஹ் தெரிவு செய்கின்றான் என்று சொன்னால், சகோதரர்களே,
என்னாலும் ஒரு குழந்தையே, சாலிகான பிள்ளையே, நல்ல இலக்கை நோக்கி எட்டி வைக்கின்ற குழந்தையே உருவாக்கலாம் என்ற உணர்வு ஒவ்வொரு தாயுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய முக்கியமான உணர்வு என்பதை மறந்துவிடக்கூடாது. எந்த எந்த செயல்கள் எல்லாம் என் குழந்தையின் செயற்பாட்டை பாதிக்குமோ தெரிந்து 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 அந்த செயற்பாடுகளை எல்லாம், எந்தெந்த செயற்பாடுகள் எல்லாம் என் குழந்தையின் எதிர்காலத்தை கட்டி கொட்டிச்சுவராக்கி நாசமாக்கும் என்று தெரியுமோ தெரிந்து கொண்டு அதிலே ஈடுபடுகின்ற பலரை உங்களுக்கு பார்க்கலாம். கற்பத்தை வயிற்றில் சுமந்து கொண்டு, குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டு ஆபாசமான முறையில் அந்நிய ஆணோடு சட்பண்ணுகின்ற பல கர்ப்பிணிகளை உங்களுக்கு பார்க்கலாம். ஆபாசமாக சட்பண்ணுகின்றவர்கள், மோசமான கெட்ட வார்த்தைகளால் சட்பண்ணுகின்றவர்களை உங்களுக்கு பார்க்கலாம். சிந்தனைகள் சுரக்கின்ற நேரம், அது சுரப்பிகளாக வருகின்ற நேரம், அது என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று விஞ்ஞானம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. தோழர்கள், சாலிகான பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்று இருக்கின்ற பல தாய்மார்கள் குழந்தையை கற்பத்திலே வயிற்றிலே சுமந்து கொண்டு ஆபாச படங்களை பார்த்து தள்ளுகின்ற நிலைமையை பார்க்கலாம். மேலே தேர நாகரிகத்திலே சில குழந்தைகள் பிறக்கின்ற நேரம் விகாரமான தோற்றத்தில் பிறக்க ஆரம்பிக்கின்றார்கள். விஞ்ஞானிகள் அதனை ஆய்வு செய்ய முற்படுகின்றார்கள். பே குழந்தை பே பே பிசாசு என்றுவோம். பே பிசாசு இல்லை, அந்த குழந்தைகளோட தோற்றம் விகாரமாக இருக்குது. ஆய்வு செய்து போட்டு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? குழந்தை கர்ப்பத்துக்கு வந்த நேரம், கர்ப்பத்திலே குழந்தை இருக்கின்ற நேரம் பயங்கரமான ரெகுலா ஷோகளை இவர்கள் பார்க்கின்றார்கள். அது குழந்தைகள் தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லி ஆய்வுகள் வெளியிட்டாங்க. உறவுகளே, சகோதரர்களே, குழந்தையுடைய எதிர்காலம் எதையெல்லாம் பாதிக்குமோ தெரிஞ்சு 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 அதுக்கு பின்னால் அலைமோதுகின்ற தாய்மார்களை சமூகத்தில் நிறையவே பார்க்கலாம். சீரியல், படம், பாட்டு, கூத்து, கும்மாளம், ஆண் பெண் கலப்பு, மோசமான கேள்வி, மோசமான பார்வை, மோசமான எழுத்துக்கள், மோசமான சிந்தனைகள், மோசமான சட்டிங், இது எல்லாம் என்ற பிள்ளையோட எதிர்காலத்தை பாதிக்கும் தெரியும். அவள் தின்னாமலும் வாழுவாள், குடிக்காமலும் வாழுவாள். தொடராக ஒவ்வொரு கிழமையும் 8 மணிக்கு ஒரு நாடகம் உண்டால், 6:45 ஒரு நாடகம் உண்டால், அதை பார்க்கலண்டா செத்து போய் விடுவாள். இதுதான் இன்றைக்கு நிறைய உம்மமாறுற நிலைமை. என்ன 6:45 புள்ள குர்ஆன் எடுத்துக்கொண்டு வந்து உம்மி இதை ஓதித்தாங்க என்று கேட்டா கொஞ்சம் மீறி வாரேன், இல்லை உஸ்தாத் நேத்து மடிச்ச நாளைக்கு மடிக்க இருற வாரேன். திருப்பியும் கேட்டால் ஒரு நோண்டு புள்ள அழுதா கொண்டு வைத்து ரூமில் போட்டு மூடி வந்து நிம்மதியாக சிரித்து அழுது பார்த்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன 7:30 படம் முடியுதா, நாடகம் முடியுதா, அதுக்கு பிறகு பார்த்தா புள்ள பக்கத்தை தூக்கி கொண்டிருக்கும். அல்லா நேத்தும் சாப்பிடலை, இன்றைக்கும் சாப்பிடலை, அப்படியே வந்து புள்ளைய தூக்கி வந்து போட்டாச்சு. அது ஸ்கூலுக்கு போகுது, அடி வாங்குது. குழந்தைகளுடைய மூளைகள் நிறைய தாங்குகின்ற தன்மையில தான் இருக்குது. சுமக்காமல் விட்டவர்கள் ஏன் பிள்ளைக்கு படிப்பு ஏறல, மெட்ஸ் ஏறல, சயின்ஸ் ஏறல, சரிவாரல்ல ஏறல ஏறும். ஏற்ற வேண்டியவங்க தூங்கி கொண்டிருந்தால் எப்படி ஏறும்? கொடுக்க வேண்டியவர்கள் கொடுக்காமல் இருந்தால் எப்படி ஏறும்? பதிக்க வேண்டியவர்கள் பதிக்காமல் இருந்தால் எப்படி சாத்தியப்படும்? பதிக்க வேண்டியவர்கள் கொடுக்க வேண்டியவர்கள் கூடுதலான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, இவருக்கு முன்னர் வாழ்ந்த சிலரை எடுத்து பாருங்கள். பிறந்த உடனே குழந்தையை தயார்படுத்துவதற்கு முயற்சி. சுப்ஹானல்லாஹ். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா குழந்தையை பெற்றெடுத்துட்டா. குழந்தையை பெற்றதோட பிள்ளைய கையில் கொடுத்து, அதாவது அனஸ் பின் மாலிக் நினைக்கிறேன், கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பிள்ளையை கொடுத்து அனுப்புகிறாங்க, எடுத்துக்கொண்டு போங்க. சொல்கிறா, எல்லாருக்கும் சொல்லிக்கொள்கிறேன், என் புள்ளட வயிற்றுள்ளுக்கு முதலாவது போக வேண்டிய உணவு என்னன்னு எனக்கு தெரியும். குழந்தைய கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. அல்லாஹ்வோட தூதர் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வெளியில் வராங்க. என்ன உம்மு சுலைமுக்கு புள்ள கிடைச்சிட்டதோ? ஆம் யா ரசூலுல்லாஹ், புள்ள கிடைச்சாச்சின்னாங்க. புள்ளைய வாங்கி ஈச்சம்பழத்தை எடுத்து அல்லாஹ்வோட சப்பி மென்று தஹ்னி குழந்தையோட வாயில வச்சாங்க. எங்கிருந்து தயார்படுத்துறாங்க? முதலாவது என்ற பிள்ளைட வகுத்துள்ளுக்கு போக வேண்டிய அல்லாஹ்வோட தூதர் எச்சில் தான் முதலாவது போகணும் ஆசைப்பட்டவதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. எங்கிருந்து தயாராக்குறாங்க பாருங்க. ஒவ்வொரு உம்மாவும் தன்னுடைய சிந்தனையில் தனக்கென்றிருக்கின்ற பிள்ளை பற்றிய உணர்வு இருக்கணும்.
பாப்பா மரை பற்றி நான் பேசல, அது என் தலைப்பு இல்லைன்றதால விடுறு. ஆனால் அதையும் சேர்த்துத்தான் போன கிழமை அதை நீங்கள் தனியாக பார்த்திக்கிறீங்க. உறவுகளே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 2 வயசு பிள்ளை, 2 வயசு, 2 வயது குழந்தை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா, முஆவியா பின் அபூ சுஃபியான், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பாப்பா அபூ சுஃபியான், அபூ சுஃபியான் மனைவி ஹிந்தா. இந்த ஹிந்தா புள்ளட விரல்ட்டால பிடிச்சி கூட்டி கொண்டு வாரா ரோட்டில். எங்கிருந்து எப்படி தயார்னு பாருங்க. கூட்டி கொண்டு வரப்போக்கல குழந்தை இடையில கைவிடுறது போது தடிக்கு கீழே விழுது. இந்த பாக்கல அவட பாட்டி போய் கொண்டிருக்கிறா. ஒருத்தர் கையை தட்டி யாஹின் உன்னை புள்ள விழுந்துட்டாங்க. அவ திரும்பி சொன்னா லயகூமன்ன லயசூதன்ன வைல்லாலா குத்துலன்ன, அவன் தானாகளும் பட்டும். ஒரு உம்மா புள்ள விழுந்தா நாங்க ஓடி போய் இது தூக்கி அணைச்சி மோந்து தொட்டி தொடச்சி எத்தனை செஞ்சிருப்போம். லயகூமன்ன எழும்பட்டும், லயசூதன்ன அவன் இந்த உலகத்தை ஆளட்டும், வைல்லாலா குத்துலன்ன அவன் எழும்போடும், அவன் உலகத்தை ஆளோடும், இல்லாட்டி வெட்டி போட்டுடுவேன். வெட்டி போட சொல்லல, கொண்டுடுவேன்டா. ஹாப முஆவியா இல்லம் யசுத் இல்லா கௌமா, ஏண்ட மகன் நஷ்டம் அடைஞ்சிட்டான், அவன் இந்த ஊருக்கு மட்டும் தலைவராக வந்தால் அப்படி வரப்படாது. ஏண்ட தங்கம், ஏண்ட வயிற்றில் உருவாகிய முத்து உலகம் போற்றுகின்ற அரசனாக வரணும். ஒரு உம்மா அண்டைக்கு கண்ட கனவுட வெளிப்பாடு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சி பரம்பலில் முஆவியா பின் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி மிக விசாலமான ஆட்சின்றதை நான் சொல்லித்தான் நீங்க அறியணும்ன்றது இல்லை. ஒரு உம்மட கனவு, ஒரு தாய் கண்ட கனவு எங்க கொண்டு போய் விட்டுச்சு. அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சகோதரி அஸ்மா தாத்தா, 2 கண்களும் குருடாகி கடைசியாக மரணித்த நபித்தோழியர்களில் அவர்தான் முக்கியமானவர். 2 கண்ணுமே குருடா போச்சு, பார்வை இல்லா போச்சு. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு மகன் அப்துல்லா, ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அஷரத்துல் முபஷ்ஷிரீன்கள் ஒருத்தர், சுபன சுபசோபன் சொல்லப்பட்ட 10 பேர்ல ஒருத்தர் தான் ஜுபைர் இப்னுல் அவ்வாம். அந்த ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அஸ்மா பின் அபீ பக்கர் 2 பேருடைய வயிற்றில் உருவானவர் தான் அப்துல்லா. சகோதரர்களே, இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் இப்னுல் அவ்வாம் இவரே ஹஜ்ஜாஜுக்கு எதிரான யுத்தத்தில் பங்கு பெற்றோனும். இரத்தவெறியன் காட்டேரி என்று சொல்லக்கூடிய மக்களை கொண்டு குவித்து மிகப்பெரிய ஒரு அரச தர்பார் நடத்தியவன் தான் ஹஜ்ஜாஜ். இந்த ஹஜ்ஜாஜுக்கு எதிராக யுத்தம் புரியணும், ஹஜ்ஜாஜ் யூசுஃபுக்கு எதிராக யுத்தம் புரியணும். யாருமே எல்லாரும் ஒதுக்கி போறாங்க. தண்ட மகன் மட்டும் ஒரு தனி மனிதனா நிற்கிறா. தண்ட புள்ள ஷஹீதாகிறது கன்ஃபார்ம் தெரியும். மகனை கூப்பிடுறா உம்மா, மகனிங்க வாங்க. மகன் வாரார். உம்மோட 2 கண்ணும் பார்வை இல்லை. இந்த சம்பாசனையை பாரு. ஒரு உம்மா கண்ட கனவு தோழர்களே, ஒரு தாயிட உணர்வு தோழர்களே. இப்ப என்ன, மகன் வாரா. உம்மா, நாளை நடைபெறுகின்ற யுத்தத்தில் ஏண்ட பொடி மட்டும் ஷாம் தேசத்தவர்கள்ட கையில கிடைச்சால் ஏண்ட சதைய வேற முள்ள வேற வாரி சுருட்டி வாந்து எடுத்துடுவாங்களே. மகனே, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். லா யதுர்ரு ஷாத்து சல்கிஹா பைன தபிஹா. மகனே, லா யதுர்ரு ஷாத்து சல்கிஹா பைன தபிஹா. ஆட்ட அறுத்து அதை உரிச்சி துண்டு துண்டா வட்டி மசாலா எல்லாம் பிரட்டினு வைய மகன், ஆட்டு கொண்டு விளங்காராத. இதெல்லாம் யோசிக்காத மகனே. நீ சிங்கம், நீ பிறந்த குடும்பம் கௌரவம், உண்ட வாப்பா உண்ட உம்மா உண்ட குடும்பத்தில் மதிப்பெடுக்கு தெரியும். அருமை மகனே, நீ கோழையா திரும்பி வரக்கூடாது. நீ தைரியமா நெஞ்சை முந்தள்ளி போகணும். ஒரு உம்மட வீர வார்த்தைகள். நாளை நடைபெறுகின்ற யுத்தத்தில் நான் மட்டும் தானே என்று யோசிக்காத. உன்னால் முடிந்தவரை போராடி நீ போகணும், போரிடணும். திரும்பி வருவது உன் சான்றோர்களின் செயல்களில் உள்ளதல்ல. வீறு நடை போட்டு போ. உம்மா, நான் போய் வருகிறேன். மகனே, கொஞ்சம் வா. உன்னை கடைசியாக ஒரு தடவை நான் அணைத்துக் கொள்ள வேண்டும். அப்துல்லா இப்னு ஜுபைர் அவ்வாம் ரலியல்லாஹு வராங்க. உம்மா அணைக்கிறா, கவசம் தரிக்குது. என்ன ராஜா இது? இல்லம்மா, உன்ட புள்ள பாதுகாப்பா இருக்கிறேன்றதை நீ விளங்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் போட்டேன். கலட்டி விடு மகனே, போய் போராடு. யுத்தம் நடக்குது, போராட்டம் முடிஞ்சாச்சு. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா 2 கண்ணும் பார்வையற்றவர். வீர வரலாறுகள் தோழர்களே. ஒத்தண்ட துணையோட யுத்த காலத்தை நோக்கி வாரா. அப்துல்லா இப்னு ஜுபைர் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு குதிரைக்கு மேலால அப்படியே கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க.
வந்து கேட்டாங்க, அம்மா ஆன என்சில் ஹாதர் ராக்கி மின் ஃபரசி, அப்படி ஒரு வார்த்தை சொன்னான். என்ன, என்னுடைய மாவீரன், குதிரை மாவீரன் இன்னும் குதிரையிலிருந்து இறங்குகின்ற நேரம் வரலையா? அடே ஹஜ்ஜாஜே, உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? சமயத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يقول يخرج من ثقيب كذاب ومبير فاما المبير انت. அடே அரசனோட பேசுறா, ஆட்சியாளனோட பேசுறா. உனக்கு ஒரு செய்தி சொல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை என்ற காதால கேட்டேன். சகீப் கோத்திரத்திலே ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியாளன் வெளியாகுமான் என்று சொன்னாங்க. அந்த கொடுங்கோன்மை ஆள் நீடான்னு சொன்னாங்க. அஸ்மா ரஸியல்லாஹு அன்ஹா ரெண்டு கண்ணு பார்வையில தள்ளி விட்டாங்க. ஒரு தொங்கல்ல போய் விடுறாங்க. எழும்பி சொன்னாங்க, இறைவா, என் பிள்ளையை குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுவித்து அடக்குகின்ற வரை என்னை நீ இறக்க செய்து விடாதே என்று துஆ கேட்டாங்க. செய்தி எதை சொல்லுது? ஒரு உம்மை கொடுத்த வீர வரிகள் தொடர்களே, ஒரு தாய் கொடுத்த வீர வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ் எங்கே எல்லாம் உருவாகின்றதை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் அது நபி தோழர்கள், தோழியர்கள், சகோதரர்களே. அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியும் சுஃபியானு சௌரி ரஸியல்லாஹு அன்ஹு, சுஃபியானு சௌரி என்று சொல்லுகின்ற இந்த மனிதர், சகோதரர்களே, சுஃபியானு சௌரி என்று சொல்லுகின்ற அந்த தாபி, அவரிடத்திலே அதாவது அவருடைய உம்மா சொல்றா, சுஃபியான், அதாவது சுஃபியான் இப்னு சௌரியுடைய தாய் சொல்லுகின்றா, யா புனை, என்ற தங்கம், என்ற மகன், உத்லுபில் இல்ம வான அக்ஃபீக மின் மக்ஸிலி, அருமை மகனே, நீ படிச்சு போவாப்பா, நீ கல்விக்கு செல், நீ கல்வியை தேடிப்போ, நான் ஏண்ட கைத்தொழில இருந்து, பிடவை தொழில இருந்து, நெசவு தொழில இருந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுகின்றேன் சொல்லிட்டு, யா புனை, ஏண்ட மகனே, இதா கதப்த அஷ்ரத ஹதீஸ், நீ 10 ஹதீஸ்களை எழுதினால், நீ 10 ஹதீஸ்களை எழுதினால், வஃபி ரிவாயா, இன்னும் ஒரு அறிவிப்புல அஷ்ர அஹ்ருஃப், 10 எழுத்துக்களை எழுதினால், 10 ஹதீஸ் எழுதினால், இன்னும் ஒரு அறிவிப்புல 10 எழுத்துக்கள் எழுதினால், ஃபன்துர் ஹல் தரா ஃபீ நஃப்ஸிக ஜியாதா ஃபீ மஷீக் வ ஹில்மிக், மகனே நீ கொஞ்சம் பாருவாப்பா, ஏட்டு சுரக்கையா நீ இருக்கப்படாது. நீ 10 ஹதீஸை எழுதினா நீ பாரு தங்கம், அந்த எழுதின ஹதீஸ் ஓண்ட வாழ்க்கையில, ஓண்ட உள்ளத்துல, ஓண்ட நடையுடைய பாவனை செயற்பாட்டுகள்ல, வகாரத்துக்கு, ஓண்ட கட்ஸ்ல, ஓண்ட பர்சனாலிட்டியில, ஓண்ட வாழ்க்கையில எல்லாம் என்ன சேஞ்ச், மாற்றத்தை தந்திக்கிறேன்றதை பாரு. ஃபைல்லம் தரதா கிளிக், அந்த மாற்றங்களை நீ பார்க்கல என்றால் நீ படி, எழுதி, 10 ஹதீஸ் எழுதி, 10 எழுத்து எழுதி, மகனே எழுதிய வாசிச்ச படிச்ச அந்த செய்தியில சுஃபியானு சௌரி என்று சொல்ற ஓண்ட வாழ்க்கையில மாற்றம் வரல என்று சொன்னால், ஃபஅலம் அன்னஹு யதுர்ருக் வலா யன்ஃபவுக், அந்த கல்வி உனக்கு பிரயோசனம் தராது, உனக்கு தீங்கத்தான் தரும்ன்றதை மறந்துடாத மகனே என்று உம்மா மகனுக்கு புத்தி சொல்றான். என்ன, இன்னமல மாலு பின்னியாத், ஹதீஸ் எழுதிட்டியாவாப்பா, செயல்களுக்கு கூலி எண்ணங்களுக்கு கேட்பவை. இப்போ என்ன செய்ய தெரியுமா? உண்ட நட உட பாவன் உலகமே உன்னை தூற்றட்டும், போற்றட்டும், இழிவாக்கட்டும், தூக்கட்டும், வேண்டிய செய்யட்டும், அல்லாவுக்காக நீ நடந்துட்டே போ, ரப்புக்காகவே போ, உனக்கு பல வசைமொழிகள் ஏச்சி பேச்சு வேண்டியது வரட்டும், கண்டுக்குள்ளாத வாப்பா, பேய்த்து கொண்டே இரு. இதை நீ கேட்டு துவண்டு போய் பிரச்சனைப்படுத்துவா என்று சொன்னால், ஒரு ஹதீஸை நீ எழுதி உண்ட வாழ்க்கையில் அது வரல என்று சொன்னால், வெறுமனை ஏட்டு சுரக்காயாக எழுதி மட்டும் வச்சு அதை நீ பிராக்டிக்கல் படுத்தல் என்று சொன்னால் விளங்கிக்கோ, நீ படிக்கிறதுல எந்த பிரயோசனம் இல்லைன்றதை மட்டும் மறந்துடாது. ஒரு நாளைக்கு 12 ரக்காத் சுன்னத் நபிகளார் தொழுதார்கள் என்று சொல்லி நீ எழுதினால் மகன், அது உண்ட வாழ்க்கையில் இருக்கணும் வாப்பா. 5 நேர தொழுகை கடமாண்டு நீ எழுதினால் அந்த ஹதீஸ் உண்ட வாழ்க்கையில் அது இருக்கணும். பொய் சொல்லக்கூடாது என்றால் அது இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீ விளங்கிக்கோ, அன்னஹு யதுர்ருக் வலா யன்ஃபவுக், அந்த கல்வி உனக்கு தீங்க தரும், எந்த பிரயோசனமும் தராதுன்றதை நீ விளங்கிக்கோன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். உலக வரலாற்றில் சுஃபியானு சௌரி அவர்களை சந்திப்பதற்கு பிற்காலத்தில் மன்னர்கள் வருவார்கள், கேட்பாங்க, அனுமதி கேட்பாங்க. அவர் மன்னர்களை சந்திப்பதை விரும்பாதவராக இருந்தார். ஜனாதிபதி வந்து உம்மட அந்த வழிகாட்டல் உச்சகட்டம், சாதாரண மக்கள் என்ன, சாதாரணமா இல்ம தேடி படிக்கின்ற அந்த மாமனிதரை, மாமேதையை சந்திப்பதற்காக ஜனாதிபதி அனுமதி கேட்கிறார். அனுமதி மறுக்கப்படுகின்ற அளவுக்கு சமூகத்தில் உயர்ந்து போனார் என்று சொன்னால் எப்படி இருக்குது? வசியா அல் இமாம் மாலிக் இப்னு அனஸ், மாலிக் இப்னு அனஸோட உம்மா மாலிக் இப்னு அனஸை பார்த்து சொல்றாரு, யா புனை, ஏண்ட மகன் தங்கம், இத்தி மஜ்லிஸ் ரபியா, பேரறிஞர் ரபியாட அறிவு பாசறைக்கு நீங்க போறீங்க வாப்பா. பாருங்க, பேரறிஞர்
ரபிஆ கிட்ட நீங்க படிக்க போறீங்க. ஃபதஅல்லம் ஃபீ சம்அதிஹி சம்திஹி வ அதபிஹி. மகனே அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய வக்காரா, அவருடைய கட்ஸ், அவருடைய மனிதநேயம், அவருடைய பண்பாடுகள், அவருடைய ஒழுக்கம், இதெல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கோங்க. கப்ல அன் ததஅல்லம மின் ஹதீஸிஹி வ ஃபிக்ஹி. என்ன அவர்கிட்ட ஹதீஸையும் ஃபிக்ஹையும், ஹதீஸ் கலையையும் ஃபிக்ஹ் கலையும் படிக்க முன்னுக்கு உங்களோட உஸ்தாது கிட்ட இருந்த பர்சனாலிட்டியையும் நல்ல அஹ்லாக்குகளையும் நல்ல பண்பாடுகளையும் அதபுகளையும் முதலாவது படிச்சுக்கோங்க உம்மா சொல்லி அனுப்புகின்றார். சுப்ஹானல்லாஹ். எந்த ஆசிரியர்கிட்ட ஏண்ட பிள்ளையை நான் படிக்க போட போறேன், நீங்க எந்த பிள்ளைய எந்த ஆசிரியர்கிட்ட போடுறீங்களோ அந்த ஆசிரியரை 100% ஃபாலோ பண்ணுகின்ற நிலைமையில் அந்த பிஞ்சு இருக்கும். நீங்க இதை வீட்டுக்குள்ள பாக்குறீங்க. நேசரிக்கு போயிட்டு வந்தா நேசரி டீச்சரை மாதிரி சிரிக்குது, விளையாடுது, ஓடுது, பாக்குது, விளையாடுது, எழுதுது, என்ன ஒரே டீச்சரை பற்றி பேசுது, என்ன கடத்தப்படுது. 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மிக முக்கியமான வயது. அந்த வயதில்லை மிக முக்கியமான வயதில்லை. சுப்ஹானல்லாஹ். அறிவு படிக்க போறதல்ல, படிக்க போறவங்க யாரு, யாருக்கிட்ட இருந்து என் பிள்ளை இல்ம் எடுக்க போகுது, என் பிள்ளை இல்மை வாங்குகின்ற அந்த மனிதர் யார், அதை முதலாவது சேஸ் பண்ணணும். கலவன் பாடசாலை என்ன, பஸ்ஸுக்கு ஏறும் வரைக்கும் இஸ்காஃபை கட்டி கௌரவமான ஏகத்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திக்கிறார். மதிப்பு மரியாதை மிக்க ஏகத்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திக்கிறார். இஸ்காஃபை கட்டி பாய் கலெக்ஷனையும் போட்டு பணியவே பார்த்து கொண்டு வேனுக்குள்ள ஏறி செய்கிற முதலாவது வேலை என்ன தெரியுமா, பாய் கலெக்ஷனை கலட்டி இஸ்காஃபை கலட்டி பேகுள்ளுக்கு ஒரு போடு, அப்படியே போட்டாச்சு. ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த மாணவி போற மாதிரியே ஸ்கூலுக்குள்ள போய் படிச்சுட்டு டாக்டரா, இன்ஜினியரா, லோயரா, என்னத்துக்கு இந்த படிப்பு? இது ஹராமான படிப்புன்றது தெரியாதா? ஏண்ட புள்ள உங்களோட புள்ள எந்த பாடசாலை, எந்த தனிநபர் கிளாஸ், எந்த டியூஷன், எந்த மദ്രസா, எந்த இடத்துக்கு போறோ அவர் கடத்தப்படுவது, அவர் பெறுவது அங்கிருந்து இல்மை மட்டுமல்ல, அந்த சூழலையும் சுவாசிக்கிறார், உள்வாங்கிறார், மறந்துடப்படாது. ஆங்கில மொழி பாடசாலையா, போடுகின்ற பாடசாலை எப்படிப்பட்ட பாடசாலை? பெரியவர்கள் வந்தால், பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தால், அட்வான்ஸ் லெவல் ஏ லெவல் வகுப்பிலே இருக்கின்ற பெண் மாணவிகள் கை கொடுக்கின்ற காட்சிகள் வேண்டுமா இலங்கை திருநாட்டிலே? யாருக்கு? பாராளுமன்றத்திலே இருந்து வருகின்ற அமைச்சர்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் இருக்கின்ற இஸ்லாமிய பாடசாலைகளிலே இருந்து கை கொடுக்கின்ற காட்சிகள் போட்டோவோட வெளிவருது என்று சொன்னால் எதையெல்லாம் உள்வாங்குவாங்க? எங்களோட பிள்ளை யாருக்கிட்ட இல்மை தேடி போறோ அவங்களோட பண்பாடு ஓட்டோ கடத்தப்படும். கரண்டைக்கு கீழே ட்ரௌசர் போடுறானா அது எங்கிருந்து வருது தெரியுமா? தெரிவு செய்த பாடசாலையில் இருந்து வருது. தாடி வைக்கலையா? தெரிவு செய்த பாடசாலையில் இருந்து வருது. மோசமான வார்த்தைகள் ஆபாசமா பாடசாலையில் இருந்து வருது. போன் பாவனையா பாடசாலையில் இருந்து வருது. அடுத்தவனை சீட்டா நினைக்கிறதா பாடசாலையில் இருந்து வருது. ஆக மொத்தத்தில் எதுவெல்லாமோ அவ்வளவும் பாடசாலை சகபாடிகளில் இருந்து, ஃப்ரெண்டுகளில் இருந்து கடத்தப்படுது. ரபிஆவுடைய இல்மு மஜ்லிஸுக்கு போற என்னுடைய மகனே, மாலிக் இப்னு அனஸே, முதலாவது நீ ஹதீஸையும் ஃபிக்ஹையும் படிக்கிறதுக்கு முன்னாடி வாப்பா, நீ முதலாவது உன் உஸ்தாதிட பண்பாட்டை காப்பி கட் பண்ணிக்கோ, படிச்சுக்கோ. உஸ்தாது ஃபுல்லா முடியெல்லாம் அப்படி ஷோட் பண்ணி வர்லிச்சு வட்டி மேலே மட்டும் வச்சிருந்தால் மாணவன் எப்படி செய்வான்? இஸ்லாமிய பாடசாலைகள் சொல்லி எத்தனை பாடசாலையை பார்ப்பீங்க? எத்தனை இடத்தை காட்டலாம்? உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எமக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் அப்படி இருந்தார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், அவருடைய உம்மா தண்ட மகனை உருவாக்குறதுக்கு பட்ட தியாகங்கள் சாதாரணமான தியாகங்கள் அல்ல. எழுதுறதுக்கு தாள் இல்ல, எழுதுறதுக்கு மை இல்ல, மை தொட்டு எழுதணும். கஷ்டப்பட்டு உழைப்பா. நிறைய அறிஞர்களோட வாழ்க்கையை நீங்க பார்த்தால் மிஸ்கீனிகளாக இருந்து, கைதிகளாக இருந்து, கஷ்டப்பட்டு வாப்பாவை இழந்து உம்மோட முயற்சிக்கு பிறகு உலகத்தில் சிகரத்தை தொட்டவர்கள் பேர் அறிஞர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் உம்மா குப்பைகள் வீசுகின்ற, அதாவது அரசைதுகள்ல போய் எழுதிட்டு வீசுகின்ற அந்த பட்டைகள், இந்த பட்டைகள் எடுக்கிறதுக்காக போய் நின்று அந்த பட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து மகனை கொடுப்பாங்களாம், பின்பக்கம் எழுது என்று சொல்லி மகனை உருவாக்கினார்கள். உலகத்திலே யாரெல்லாம் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழுகின்ற நிலைமைக்கு வந்தார்களோ
அவர்கள் எல்லாம் ஒரு தாயினால் வழிநடத்தப்பட்ட முக்கியமான என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஈமானியர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வல் மர்ஆ ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வ மஸ்ஊலுன் அன் ராஇயத்திஹா. ஒரு பெண்மணி வீட்டுக்கு பொறுப்பாளி, அவளுடைய பொறுப்பை பற்றி வினவப்படுவாள். வீட்டுக்கு பொறுப்பாளி என்றால், வீட்டுக்கு காரணகர்த்தாண்டால், வீட்டை கண்காணிப்பவள் என்று சொன்னால் யார் அவள்? வீட்டுக்குள்ள பிள்ளைகளை பார்க்க வேண்டிய மகத்தான பொறுப்பு வழங்கப்பட்டவள் தாய் என்பதனை மறந்துவிடக்கூடாது. ஈமான் இரவுகளே, சகோதரர்களே, வீட்டுக்குள்ளே நாம் கொடுக்கின்ற சொத்துக்கள் முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் மீது உள்ள நேசத்தை கொடுங்கள். மாற்றானோடு மகள் ஓடிப்போனாள், மாற்றானோடு மகள் ஓடிப்போனாள். எத்தனை செய்தி கேள்விப்படுறீங்க? கேம்பஸ்ல படிக்கிறான், ஒரு வீட்டுக்கு போனால் யாருண்டே தெரியா, ஒருத்தரோட போய் உட்கார்ந்தா டீ வருது, டீ வந்தா ஒரு சின்ன புள்ள ஓடுது முன்னுக்கால, அடே குமார் குமார் இங்க வாங்க, குமார் 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 என்னடா இது அப்படின்னு கேட்டா, மகன் என்ன அந்த வயசு பொம்பளை, மகன் அது என்னண்டா, என் மகளும் மருமகனும் 2 பேரும் டாக்டர் மாதிரி, மாஷா அல்லா, போன கிழமை தான் உம்ராக்கு போயிட்டு வந்தோம். என்ன உம்ராக்கு போயிட்டு வந்தோம். இந்த அதாவது மகனும் மருமகளும் தான், மகளும் மருமகனும் தான் உம்ராக்கு எங்களை அனுப்பினாங்க. அப்படியா? என்ன குமார்? இல்லை, அவர் இந்து, மகள் முஸ்லீம். முதலாவது பிள்ளைக்கு குமார்னு வச்சுக்கிறோம், 2வது பிள்ளைக்கு ஆயிஷாண்ட ஏதோ பேர் வச்சுக்கிறோம். என்ன சமரசம் இது? இது என்ன? இது என்ன வாழ்க்கைன்னு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மீது உண்மையான அன்பு வீட்டுக்குள் போதிக்கப்பட வேண்டிய முக்கியமான சொத்து. நபிகளார் மீது உள்ள நேசம் ஒரு உம்மவால வாப்பால கொடுக்கப்படணும். எதை எடுத்தாலும் பிஞ்சு வயசுல ஊட்டுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கிறாரு, நபிகளார் இது கூடான்னு சொல்லிக்கிறாரு. ரசூலுல்லாஹ்க்கு சரியான விருப்பமா, நபிகளார் நிறைய விரும்பினாங்க, இப்படி செய்ய சொன்னாங்க, அப்படி செய்ய சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ரோல் மாடல் அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கி போட்டு 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 பண்படுத்துங்க. அந்த பிள்ளையோட மனசுக்குள்ள அப்படியா, அவர் யாரு, இவர் யாரு தேட ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அறியாத அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் நடிகர்களை, நடிகைகளை தாராளமாக அறிந்து வைத்திருக்கின்றார்கள். வழிகாட்டினது யாரு? இவங்களை உருவாக்கினது யாரு? இவங்களுக்கு களமமைச்சு கொடுத்தது யாரு? குல் இன் குந்தும், அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், குல் இன் கான ஆபாவுக்கும் அப்னாவுக்கும், 8 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த 8ல ஒன்று சரி, அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வோட தூதரை விட உங்களுக்கு நேசத்துக்குள்ளதாக வரவே முடியாது. தண்ட உம்மா, வாப்பா, மனைவி, வீடு, சொத்து, செல்வம், அது இது எல்லாத்தையும் விட அல்லாஹ்வின் தூதர் நேசத்துக்குரியவராக வர வேண்டும் என்ற பதிவு தாய் மடியில் கொடுக்கப்பட வேண்டிய முக்கியமான பதிவுன்றதை மட்டும் நாங்கள் மறந்துவிடவே கூடாது. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, மாற்றானோடு ஓடிப்போன எத்தனையோ யுவதிகளை பார்க்கின்றோம், மாற்றானோடு ஓடிப்போன எத்தனையோ இளைஞர்களை பார்க்கின்றோம். உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் நேசத்துக்குரியவராக காட்டப்படல. நபிகளார் உயிரிலும் மேலானவராக இருக்கணும் என்று கொடுக்கப்படல. உம்மு சுலைம் கை குழந்தையோடு நிற்கிறார். அடுத்து சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று தெரியாத நிற்கதியான நிலைமையில் உம்மு சுலைம் நிற்கிறார். அதோ வாட்ட சாட்டமான தேக ஆரோக்கியமான படியோடு இளைஞராக திருமணம் முடிக்காத கட்டிலம் பருவத்தோடு அதோ வருகிறார் அபூ தல்ஹா. வந்து கையில புள்ளையோடு நிற்கிற, குழந்தையோடு நிற்கிற உம்மு சுலைமை பார்த்து சொன்னார், உம்மு சுலைம், நான் உன்னை கல்யாணம் முடிச்சு கேட்டுமா? ஏய், அளந்து பேசி, யோசித்து பேசி, அடே உனக்கும் எனக்கு மெச்சாகுமா? ஏன் மெச்சாகாது? நான் யாரு? தூய்மையான வகையை, தூய்மையான அகீதாவை, தூய்மையான மன்ஹஜை, குர்ஆனை, சுன்னாவை ஏற்று வாழுகின்றவள் நான். நீயோ தீயிட்டு கொளுத்தினால் சாம்பலாகிவிடக்கூடிய மரத்தை வணங்குகின்ற நீயும் நானும் சரிப்பட்டு வருமா? அபூ தல்ஹா, உனக்கு ஒன்று சொல்றேன், நீங்க என்ன இஸ்லாத்துக்கு வருவதாக சொன்னால் அதையே நான் மகராக்கி உங்களை முடிக்கிறேன். இல்லை என்றால் எனக்கு ஒன்றும் வேணாம். குழந்தைய கையில வச்சு கொண்டு பேசினது கொள்கை என்று சொன்னால் எங்கிருந்து உருவாக்கப்பட்டார்கள்? ஈமான் உறவுகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒன்றை மாத்திரம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஷியா, ஒரு காதியான், இஸ்லாத்தின் அவுட், ஒரு சீயாக்காரன் கோட்டையும் சூட்டையும் போட்டு பிராடோல பென்சில வந்து இறங்கி உங்களோட மகள் எனக்கு தாங்கன்னு கேட்டாலும் இந்த சமூகம் தூக்கி கொடுத்துருமே. தெரியுமா? தேவை சல்லி மட்டும்தான். மார்க்கம் பிள்ளைகளை உருவாக்குவது என்பது சாதாரணமானதல்ல. நெருப்பு தணலை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனை மட்டும் மறந்து விடாதீர்கள். என்ன? நெருப்பு தணலை உள்ளங்கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள்.
ஒரு காலம் வீரியமாக பேசியிருப்போம். இப்போ பேசுகின்ற ஒவ்வொரு செகண்டும் மனசுக்குள்ளே என்ற பிள்ளைகள் கண் முன்னு கோடிக்கொண்டு தான் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? பயங்கரமான ஒரு பொறுப்பு எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. நினைப்பதல்ல, நினைப்பது மட்டுமல்ல தோழர்களே, பிராக்டிக்கல் என்று வந்தால் பேசுவது சுலபம், வாழ்க்கையில் எடுக்கிறது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு பண்ற பாடு, தொலை வைக்கிறதுக்கு பண்ற பாடு பயங்கரமான முயற்சிகள் தோழர்களே. 7 வயதில் முயற்சிக்கலையா, 14 வயதில் 18 19 வயதில் இரத்த கண்ணீர் சிந்துவதை தவிர வேறு வழி இருக்காதுன்றதை உங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தலைப்பு முடியல்ல, இன்னும் பல செய்திகள் உங்களோடு பேச இருந்தாலும் நேரம் இடம் கொடுக்கல. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வருகின்ற வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடராக நாங்கள் வைத்துக் கொள்வோம். நல்ல குழந்தை உருவாக்குவதில் தாயுடைய பங்களிப்பு என்ற அந்த தொடரை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகின்ற வாரங்களிலே நாங்கள் பார்ப்போம். அடுத்து வருகின்ற வகுப்புகளிலே பார்ப்போம். விசேடமாக பெண் குழந்தைகளுடைய வளர்ப்பு சம்பந்தமாக அவர்களுடைய சம்பந்தம் நிறைய செய்திகள் தரப்பட வேண்டி இருக்கின்றது. இனி வருகின்ற வகுப்புகளிலே அதன் தொடரை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு வருகின்ற வாரம் இன்ஷா அல்லாஹ் ஷேக் நியாஸ் ராஜ் அவர்களுடைய தொடர் உரை, அதாவது இதே தலைப்பிலே, அதாவது பெற்றார்கள் பிள்ளைகளோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் சம்பந்தமான ஒரு தலைப்பிலே நியாஸ் மௌலவி அவர்கள் உரை ஒன்று நடைபெற இருக்கின்றது. அதிலும் நீங்கள் வந்து பூர்ணமான பயன்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே தொடராக நடக்கும் என்பதனையும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஜாமிய தௌஹீத் பள்ளி வாயிலும் தொடராக நடக்கின்றது என்பதனை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, ஒவ்வொரு திங்கட்கிழமை காலையிலும் ஜாமிய தௌஹீத் பள்ளி வாயிலே பெண்களுக்கான ஒரு வகுப்பும் காலை 9:30 மணிக்கு நடைபெறுகின்றது என்பதனை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் பொருந்தி எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியான சொத்துக்களாக அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும். எனக்காக உங்களுக்காக பிரார்த்திக்கின்ற முத்துக்களாக, சொத்துக்களாக, செல்வங்களாக அல்லாஹு தஆலா என் குழந்தை உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு விடைபெறுகின்றேன். அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.